வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு இலவச அரிசி, கோதுமை, மலிவு விலையில பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாம் வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் ரேஷன் அட்டை குறித்து மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் சுமார் 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. இன்னும் சில லட்சம் பேர் ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். ரேஷன் கார்டு பொறுத்தவரை முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுவதால் அதனை திருமணமாகி தனியாக வசிப்பவர்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. ரேஷன் கார்டு தகவல்களை வைத்தே உங்களின் பொருளாதார அளவுகோல்கள் தீர்மானிக்கப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற அரசு நலத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அட்டையில் மொபைல் எண் கட்டாயம் இடம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் எண் இல்லை என்றாலோ அல்லது புதிதாக இணைக்க வேண்டும் என்றாலோ அல்லது ஏற்கனவே இருக்கும் மொபைல் எண்ணை மாற்ற வேண்டும் என்றாலோ என்ன செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரேஷன் கார்டில் மொபைல் எண் சேர்ப்பது முதல் மாற்றுவது வரை ஆஃப்லைன் வழியாகவே செய்ய முடியும். ரேஷன் கார்டில் மொபைல் எண் புதிதாக சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கும் மொபைல் எண்ணை நீக்குவதாக இருந்தாலும் சரி, அதற்கு நீங்கள் தாலுகா அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று புதிய மொபைல் எண் ரேஷன் கார்டில் இணைப்பதற்குரிய அல்லது சேர்ப்பது அல்லது ஏற்கனவே இருக்கும் மொபைல் எண்ணை மாற்றுவதற்குரிய விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். இந்த விண்ணப்பம் தாலுகா அலுவலகத்திற்கு சென்றீர்கள் என்றால் அங்கு இருக்கும் ஜெராக்ஸ் கடை அல்லது அங்கு இருக்கும் எழுத்தர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த விண்ணப்பத்தில் முறையான அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்து தாலுகா அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட நாட்களுக்குள் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஒருவேளை உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் எண் இருக்கிறது என கண்டுபிடிக்க வேண்டும் என நினைத்தால் TNPDS வெப்சைட்டுக்கு சென்று புதிய உறுப்பினரை சேர்க்க என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். அப்போது ரேஷன் கார்டில் உள்ள மொபைல் எண் கேட்கப்படும். அதில் உங்களிடம் இருக்கும் மொபைல் எண்ணை உள்ளிட்டீர்கள் என்றால் அந்த மொபைல் எண் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அடுத்த லிங்குக்கு செல்லும். இல்லை என்றால் இந்த மொபைல் எண் இல்லை என்ற தகவல் கொடுக்கப்படும். இதனை வைத்து உங்களிடம் இருக்கும் மொபைல் எண் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, எந்த மொபைல் எண் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லை சேஞ்ச் பண்ணணும், இல்லை ரிமூவ் பண்ணணும், எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தாலுகா அலுவலகத்திற்கு நேரடியாக போனீங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் இன்னும் ஆன்லைனில் கொண்டு வரப்படலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.